சாகாமல் கற்பதே வித்தை, தனிப்பெற யாவாமல் உண்பது ஒன்றாக காண்பதே காட்சி, புலனைத்து மன்றத்தன் வீரமே வீரம், ஒன்றாலும் சாகாமல் கற்பதே வித்தை, தனிப்பெற யாவாமல் உண்பது ஊழி என்பதற்கு ஐம்பலங்கள் வழிக்கு அகத்தின் வழியாக இதயத்தின் வழியாக ஆண்டவனை வழிபடுவதை சிறந்த காட்சியாகும். உலகத்தில் எப்பொருளாலும் எதனாலும் அளிக்க முடியாத கல்வியை கற்பதை சிறந்த வித்தையாகும். பிறத்தை ஏவரை செய்து அவரிட்ட உணவை உண்பதை காட்டிலும் நம்மால் முயன்று உழைத்து கிடைத்த உணவு என்பது சிறந்த உணவாகும் என்பதற்கு ஓங்கிய மலைகளும் உயர்ந்த மலை சாரநிலை வா வா என்று வரவேற்க எங்கு நோக்கினும் பச்சை பேசுகின்ற புல்வெளிகள், பறந்து விருந்த அற்புதமாக படவிமான வண்ணம் மலர்கள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பானை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள், மலையும் பனை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடம் பானை. பல்வேறு விதமான நிலங்கள் இருந்தாலும் இறைவனால் படைக்கப்பட்ட அற்புதமான மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையிலே ஏற்படுகிற இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நம்முடைய செயல்களே. எண்ணம் நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும். எவன் ஒருவன் சொல்லாலும் செயலாலும் நேர்மையாக நடந்து கொள்கிறான் அவனே உலகின் ஒப்பற்ற மாமனிதன். என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும், என்ன விதைக்கிறோமோ அதுதான் உரம் முழுக்க எண்ணெயை தேர்ந்து உண்டான ஒற்ற மண்ணு தான் ஒற்ற. என்ன கிடைக்கணும், எந்த மாதிரி வாழ்க்கை அமையும், கர்ம வினை எப்படி இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கை. அதை மாறி நம்ம வாழ நினைச்சாலும் எதுவும் முடியாது. அதனாலதான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், கொடுத்ததற்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான், கொடுத்ததற்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். இந்த உலகமே ஒரு விசித்திரமான உலகமே விசித்திரமான. இங்க நம்ம ஊரே விசித்திரமா இருக்கு. ஏன்னா கைது கூட தட்ட மாட்டேங்கிறாங்களே, உட்காந்துருக்கா முடிச்சு நாடம் பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேரு. காலம் மாறி கை தட்டணும்ல, காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு, இயற்கை மாறி போச்சு, மனிதனும் மாறி விட்டான். ஏன் காலம் மாறி போச்சுன்னு சொல்றான்? என்ன காரணம்? இந்த ஆனி மாசத்துல தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ஆரம்பிச்சு இந்நேரம் தமிழகம் வந்து அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும். காற்று வீசிக்கிட்டே இருக்கு. ஏன் வீசல காத்து? எந்த அணைக்கட்டையும் தண்ணி இல்லை. எந்த அணைக்கட்டை? எங்க மதுரையில ஆண்டி வீட்டில நேரம் வகையில தண்ணி திறந்துட்டாங்க. இனி வர எங்க மதுரை புற விவசாயமா இருக்கு. ஒத்த போட்டு தண்ணி இல்லை. சரி, காவிரியில அங்கேயும் தண்ணி இல்லை. சரி, நம்மளுக்கு தண்ணி அனுப்புற கர்நாடகா அங்கேயும் தண்ணி இல்லை.
மழை இல்லை, கேரளாவிலும் மழை இல்லை. என்ன காரணம்? எதனால? ஏன்? பூகோள ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக இயற்கை மாறிவிட்டது. ஏன்னா பசிபிக் பெருங்கடலே மிகப்பெரிய பருவநிலை மாற்றம் நடந்துருச்சு. அதனால இந்த வருஷம் மழை பெய்யாது, காத்தடிக்காது, வேளாண்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, கடுமையான தண்ணீர் பஞ்சம், ஆவணி மாசம் வரைக்கும் வெயில் குறையாதுன்னு விஞ்ஞான பூர்வம் அறிவிச்சிட்டேன். விஞ்ஞான பூர்வம் அறிவிச்சாச்சு, ஆவணி வரைக்கும் வெயில் குறையாது. பாத்தீங்களா? எந்த அணைக்கட்டிலும் தண்ணி கிடையாது. இந்த மாசத்துல காத்து கொடுக்கணும் அடிக்க உட்காந்து அணை பார்க்க முடியாது, குளிதி வீசி அடிக்க. அதுக்கு என்ன காரணம்? பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றம் மட்டுமல்ல, உலகத்துல மனிதனோட வாழ்க்கை மாறி போச்சு. அதுக்கு அவர் அம்மா சொன்னாங்க, வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கிறது, அதில் தான் சரித்திரம் நிகழ்கிறது. ஏன்னா வாழ்க்கை என்பது வண்டி சக்கரம் மாதிரி. கீழே இருக்க மேல போவேன், மேல இருக்க கீழே வருவேன், நல்லவன் கெட்டவன் ஆயிருவேன், கெட்டவன் நல்லவன் ஆயிருவேன், ஏழை பணக்காரன் ஆயிருவேன், பணக்காரன் ஏழை ஆகிருவேன். சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், ஒண்ணுமே இல்லாத ஆளு மிகப்பெரிய வெற்றிக்கு போயிருவேன். எல்லாம் தெரிஞ்ச திறமையானவே ஒண்ணு நம்ம தோத்து வீட்டுல உட்கார்ந்துருப்பேன். இது மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற விஷயம். அதான் சொன்னேன், புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி தெரியாம சொல்லல. அதனாலதான் புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. நானே பிறந்திருக்கேன். ஆனா இந்த பாட்டை பல கோடி தடவை எல்லா பேரும் கேட்டிருப்பாங்க. ஆனா இதுல உள்ள பொருள் யாருக்கா தெரியுமா? ஏதோ ஜே.பி. சந்திரபாபு ஒரு நகைச்சுவை நடிகர் பாடினார் அப்படின்னா தெரியலாம். ஆனா இதுல எவ்வளவு விஷயத்தை தெரியுமா உங்களுக்கு? ஒரு சகோதரி ஆரம்பத்தில் பேசினாங்க.
முன்னால ஆடிய மாசம் சொன்னாங்க, கடைசியா பார்த்து சொன்னாங்க, என்னை இங்கே நிற்க வைத்து பேச விட்டு ஒதுங்கி தனியா நிற்கணும் என்று உயிர் கணவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. கவனிச்சேன். அதாவது கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட உயிர் கணவன் அப்படின்னா இந்த உயிர் இல்லாட்டி உடம்புல எதுவுமே கிடையாது. இந்த உயிர் இல்லாட்டி உடம்புல எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயத்தை அவர் சொன்னாங்க. ஆனா இந்த பாடல தத்துவத்தை எப்படி சொல்லியிருக்க பாருங்க கவியரசு கண்ணதாசன். பருவம் கொண்ட அனைவருமே காதலிப்பதில்லை. காதலிக்க பருவத்துக்கு எல்லா பேரும் காதலிக்கிறாங்களா? கிடையாது. பருவம் கொண்ட அனைவருமே காதலிப்பதில்லை, காதலித்த அனைவருமே மனமுடிப்பதில்லை. கிடையாது. நிறைய பேரு பெற்று சோகத்துல காதலித்த அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை. அவசரத்துல கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன வச்சேன் அவசரத்துல கல்யாணம் பண்ணிவிட்டு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் வைத்து வழக்கு கோர்ட்டு அடையிறேன். அதான் மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை. எவ்வளவு பெரிய தத்துவம் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அதற்கு ஒரு தன்மை இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து உலகத்துல எங்க பார்த்தாலும் காதல் அப்படி அப்படி நிறைய இருக்கு. அந்த காதல் பொய்ன்னு எப்ப சொல்லிருக்கேன்? 50 வருஷத்துக்கு முன்னால கனவு காணும் மனிதனுக்கு காண்பதெல்லாம் கனவு, அந்த கனவினிலே வருவதெல்லாம் அவனுக்கான உறவு. இதே ஒரு பொம்பளை நிறுத்திட்டு இருப்பேன், அதனால அவன் கனவுல அவன் வருவா. எப்படி? அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து சிரிப்பாள். இவன் அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவன் இன்னொருத்தர் நினைச்சுக்கிட்டு. இதுதான் இன்னைக்கு உலகம். இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். என்ன காரணம் அப்படின்னா, இயற்கை மாறிவிட்டது, எல்லாமே மாறிடுச்சு. சொன்னதுக்கான காரணம் என்ன? காலநிலைகள், கால சூழ்நிலைகள், காலம் கலியுகம் தன்னுடைய விளையாட்டை காண்பித்தார். அந்த காலகட்டத்தில் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கா. இது என்ன நடக்க போன்னு சொல்லி நாள் கழிச்சு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்த வேலையை பார்க்கணும் இல்லையா? உங்களுக்கு தெரிய வந்துட்டு நம்ம வந்து தத்துவம் சொல்லி சரியா வருமா? என்னங்க யாரும் சொல்லிருக்காரு, என் பொண்டாட்டி கல்யாணம் இருக்கா வந்திருக்கேன் பார்த்து என்ன அதுக்கான வேலையை பார்ப்பான். அதனால தன்னந்தனியாக நான் வந்த போது என்ன
இருந்தாலும் பாடியும் சுவை மட்டும் அறிந்து கொள்ளும் அன்னப்பறவையை போல ஆளோலம் என்ற குரல் கூட்டுக்குரலாக ஒழித்துக் கொண்டிருந்தாலும் அதிலே ஒரு குரல் மட்டும் என் இதயத்திற்கு ஒரு இன்பத்தை வரவழைக்கக்கூடிய அற்புதமான குரல் கேட்கவே இருக்குன்னா பாக்குறதுக்கு பொன்மகள் வந்தால் ஒரு கோடி மழுமழுப்பு கொங்குகள் இரண்டையும் கண்ணில் பட்டவுடனே கைகளால் தொட்டுவிடும் என்ற துடிப்பு உண்டு. இவள் மீது நான் கொண்ட காதலா ஞானத்திலே வாழும் அவனுக்கு என்னுடைய வரவை பற்றி அறிந்திருக்க நியாயமில்லை என்பதாலே தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முட்டு பதித்தது போல விட்டு கொடுக்கிறதா
வேடனாகவும் நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மதுரையை சேர்ந்த பொன் முருகதாஸ் அவர்களுக்கு விழா கமிட்டிய சார்பாக பூமியகாரர் சார்பாக பொன்னாடை பூத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். பொன்னாடை அறிவித்து பெருமைப்படுத்திய கிராம பிரிவுகளுக்கும் இந்த நல்லதொரு நாடத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தொட்டால் பூமலரும் தொடாமல் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே. பூமலர்
சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவக்கும் கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை நேரில் வராமல் நெஞ்சை தொடாமல் ஆசை விடுவதில்லை ஆசை விடுவதில்லை என் தாய்மாமன் மகாசுரன் ஆனந்தக்கண்ணிலே பிறந்தவர். என் தாய்மானாவட்ட மகாசுரனாகப்பட்டவர் பூமியிலே சிவமுனிவராக அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்னை அத்தையாகப்பட்ட மகாலட்சுமி மானின் உருவம் எடுத்து நடமாடிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே சிவமுனிவரின் தீச்சரிய பார்வையாலே மான் கருவாகி உருவாகி பூமியிலே பிறந்தவள். பக்கத்தில் இருக்க ஒரு காலத்தினால கண்ணெதிரே தோன்றினார் கண்முகத்தை காட்டினார் தேவனில் மாற்றினார் நேற்று வரை ஏமாற்றினார் சந்திக்கன்னு நினைச்சாலும் அங்கிட்ட ஓடி போயிடுறான். ஆமா, அதனால இந்த ஒரு பக்கமளத்தில் இந்த ஒரு பாட்டையும் பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. முத்துக்களோ கண்கள் திட்டுவதே கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை.
மதன மாளிகை மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா முத்துக்களோ கண்கள் துப்பதே கண்ணம் சந்தித்த வேலை சிந்திக்கவே அடுத்த பாடம் என்ன எங்கும் ஏக்கம் பாடி மூடிய ஜாதி பூமி சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டே கண்ணி பெண் கண்ணம்